ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் அதில் அரசியலமைப்பு சார்ந்த விதிகள் தொடர்பான கேள்விகள் கண்டிப்பாக கேட்டுட்ருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் எளிய முறையில் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சோன்னே அரசியலமைப்பு சார்ந்த விதிகள் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு இதுதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பதில் தெரியறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரின் மன்னிக்கக்கூடிய அதிகாரம். குடியரசுத் தலைவரின் மன்னிக்கும் அதிகாரம் சரத் 72. இதே ஆளுநராக இருந்தாங்க அப்படின்னா ஆளுநரோட மன்னிக்கும் அதிகாரம் 161. ஸோ இந்த ரெண்டுக்கும் காமனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72. ஸோ 2ல் 1 கழிச்சிங்க அப்படின்னா 1, 7ல் 1 கழிச்சிங்கன்னா 6. ஸோ இது ஒரு க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ குடியரசுத் தலைவர் மன்னிக்க அதிகாரம் 72 அப்படின்னா ஆளுநருக்கு 161. இந்திய தலைமை வழக்கறிஞர் அதாவது அட்டார்னி ஜெனரல் அவரை பற்றின சரத்து 76. ஸோ அப்போ அட்வொகேட் ஜெனரல் என்னவாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். போன சொன்ன க்ளூ படி பார்த்திங்கன்னா மாநில தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்லக்கூடியது 165. அதாவது 6ல் 1 கழிச்சிங்கன்னா 5, 7ல் 1 கழிச்சிங்கன்னா 6. ஸோ 165 மாநில தலைமை வழக்கறிஞரை பற்றியது. அடுத்து குடியரசுத் தலைவரின் சிறப்பு உரை. அதாவது ஒரு பாராளுமன்றம் கூடும்போது முதல் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் தான் பேசுவார். ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 87. இதே மாநிலத்தில் ஆளுநரோட சிறப்புரை பற்றி சொல்லக்கூடியது 176. குடியரசுத் தலைவரோட சிறப்புரை 87, ஆளுநரோடது 176. நாடாளுமன்றத்தில் இரு அவைகளையும் கூட்டும் கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் இருக்குது. யாரிடம் இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குடியரசுத் தலைவரிடம். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 85. ஒரு நாடாளுமன்றத்தோட அவையை கூட்டுறது கலைக்கிறதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்குது. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 85. இதே ஆளுநராக இருந்தால் என்ன இருக்கும் ஒன்று மைனஸ் பண்ணி பாருங்கள். ஆளுநர்கிட்ட இருக்கிறது 174. உச்சநீதிமன்றத்தின் நீதி பேராணை. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் குரூப் 4லேயே கேட்டிருந்தாங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. 32. இதே உயர் நீதிமன்றமாக இருந்தது அப்படின்னா ஆர்டிக்கல் 226. உச்சநீதிமன்றத்தோட நீதி பேராணை 32, உயர்நீதிமன்றத்தோட நீதி பேராணை 226. மத்திய ஆண்டு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது மத்திய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 112. இதே மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் பார்த்திங்கன்னா அதோட சரத்து 202. அங்கே 112, கீழே மாநிலத்தில் 202. மத்திய அரசின் பண மசோதாவிற்கான வரையறை மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட டெஃபினிஷன் 110 சொல்லியிருக்காங்க. இதே மாநில அரசோட பண மசோதாவோட வரையறை பார்த்திங்கன்னா 199. அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு உதவியும் ஆலோசனையும் அளிக்க வேண்டும். அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு உதவியும் ஆலோசனையும் வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து 74. இதே ஆளுநருக்கு பார்த்திங்கன்னா 163. பிரதமருக்கான கடமை. பிரதமருக்கான கடமையை பற்றி சொல்லக்கூடியது சரத்து 78. அங்கே பிரதமர் அப்படின்னா இங்கே முதலமைச்சர். முதலமைச்சர் பார்த்திங்கன்னா அந்த 8லேருந்து 1 கழிங்க, 7லேருந்து 1 கழிங்க. அப்போ சரத்து பார்த்திங்கன்னா 167. பிரதமருக்கானது 78, முதலமைச்சருக்கானது கடமை பற்றி சொல்லக்கூடியது 167. பஞ்சாயத்து அமைப்புகளின் இடஒதுக்கீடு பற்றியது. பெண்களுக்கான இடஒதுக்கீடு சொல்கிறாங்க பார்த்திங்களா. பஞ்சாயத்து அமைப்பில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றி சொல்லக்கூடியது 243ல் டி. இதே நகராட்சி அமைப்பாக இருந்ததுன்னா டி. அவ்வளோதான். அங்கே டி, இங்கே டி. நகராட்சி அமைப்புக்கு டி. பஞ்சாயத்து அமைப்புகளின் பதவிக்காலம். ஸோ 5 இயர்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் பதவிக்காலம் பற்றி சொல்லக்கூடியது 243ல் இ. இதே நகராட்சி அமைப்பாக இருந்ததுன்னா அதோட பதவிக்காலம் 243ல் யூ. பஞ்சாயத்து அமைப்புகளின் தேர்தல் முறை. பஞ்சாயத்து ராஜ்களின் தேர்தல் முறை பற்றி சொல்லக்கூடியது 243ல் கே. இதே நகராட்சி அமைப்பாக இருந்தது அப்படின்னா 243ல் சட்டி. ஸோ ரெண்டுக்கும் காமனாக பொருந்தக்கூடியது என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஓகே இதுதான் வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கெஸ் கிடைக்கும். இல்லை ஆப்ஷனில் டெலிட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். குடியரசுத் தலைவரின் அவசர சட்டங்கள் பிறப்பிக்கும் அதிகாரம். அவசர சட்டங்கள் பிறப்பிக்கும் அதிகாரம் 1, 2, 3. அவசர சட்டம் அப்படின்னா 1, 2, 3 ஞாபகம் வச்சுங்க. இதே ஆளுநர் அப்படின்னா அப்படியே அந்த 2 முன்னாடி எடுத்து போட்டுங்க 2, 1, 3 அப்படின்னு. குடியரசுத் தலைவரோட அவசர சட்டம் 1, 2, 3. ஆளுநர் கேட்டாங்கன்னா அந்த 2 எடுத்து முன்னாடி போட்டிங்க அப்படின்னா 2, 1, 3.
குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்கும் அதிகாரம். 143. டெல்லிக்கு தேசிய தலைநகர் சிறப்பு அந்தஸ்தை பற்றி கூறக்கூடியது சரத்து 239 ஏ. டெல்லிக்கான சிறப்பு அந்தஸ்து தேசிய தலைநகர் அப்படின்னு சொல்லக்கூடியது 239 ஏ. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் உயர்நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 214. இதே சில மாநிலத்தில் பார்த்திங்கன்னா 2 அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான நீதிமன்றமும் இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் சரத்து 231. தேசிய நெருக்கடி நிலை பார்த்திங்கன்னா சரத்து 352. அடுத்தது மாநில நெருக்கடி நிலை, இது 356. நிதி நெருக்கடி நிலை 360. ஸோ இப்போ எடுத்திருக்க எல்லா கேள்வியும் பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்எஸ்சியில் எல்லா இடத்துலையுமே கேட்க கேள்விகள் தான் வந்து நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே ஆர்டராக இருக்குது. நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டியல் இனத்தவருக்கான தேசிய ஆணையம் சரத்து 338. அடுத்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் பட்டியல் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் 338 ஏ. அடுத்து பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் 338 பி. 338 வந்து 2 கிளாஸ்வியை பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பட்டியல் இனத்தவருக்கு சொல்லிடுறாங்க, அடுத்து பழங்குடியினர், அடுத்து பிற்படுத்தப்பட்டோர். ஒன்றியம் மற்றும் மாநிலங்களுக்கான பொது பணியாளர் தேர்வாணையம் பற்றியது நம்ம எழுதுறோம். பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றின அனைத்து சரத்துகளும் 315. ஸோ அது எதில் இருக்குது அப்படின்னா 315 பொது பணியாளர் தேர்வாணையத்தோட அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அது பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 323. எந்த ஒரு நபரும் மதம், இனம், சாதி மற்றும் பாலினம் அடிப்படையில் சிறப்பு வாக்காளர் தகுதியை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் சரத்து 325. வயது வந்தோருக்கான வாக்குரிமை 18 வயசு நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஓட்டு போடுறோம். ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 326. சரக்கு மற்றும் சேவை வரிக்கான கவுன்சில், அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா சரத்து 279 ஏ. சரத்து 279 ஏ அப்படிங்கிறது ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி சொல்லக்கூடியது. நிதிக்குழு பற்றியது, இதுவும் அடிக்கடி தேர்வில் கேட்டிருக்காங்க. நிதிக்குழு அப்படிங்கிறது 280. சொத்துரிமை பற்றியது, சொத்துரிமை 307 இருக்குது. இரு மாநிலங்களுக்கு இடைப்பட்ட ஆறுகள் தொடர்பான தகராறு வழக்குகளை தீர்ப்பு பற்றியது கூறக்கூடிய சரத்து 262. தேசிய நெருக்கடி பிரகடனத்தின் போது மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 250 250 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பாராளுமன்றத்தின் செயலகம் செக்ரட்டேரியட், பாராளுமன்றத்தோட செக்ரட்டேரியட் பார்த்திங்கன்னா 98. ஸோ இது வந்து இதுக்கு காமனாக இருக்கிறது தான். 98 அப்படின்னா இங்கே மாநிலத்தில் என்னவாக இருக்கும் 187. இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் பற்றியது, அதாவது சிஏஜி, அவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 148. மத்திய மாநிலங்களின் கணக்குகளின் படிவம், ஸோ அந்த படிவத்தை பற்றி சொல்லக்கூடியது 150. கணக்காய்வு அறிக்கை பற்றி சமர்ப்பிக்கக்கூடியது 151. ஸோ இந்த மூணுமே வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. குடியரசுத் தலைவரின் தேர்தல், குடியரசுத் தலைவரோட தேர்தல் பற்றி சொல்லக்கூடியது 54. அடுத்து பார்த்திங்கன்னா அவரோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 2. அடுத்து 56 பதவிக்காலம் 56. அவரோட பதவிக்கான தகுதிகள், இந்திய மகனாக இருக்கணும், 35 வயது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியது எல்லாமே வந்து 58 இருக்கும். குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் 54, பதவிக்காலம் 56, தகுதிகள் 58. அடுத்து அடிப்படை கடமையை பற்றி சொல்லக்கூடிய சரத்து. அடிப்படை கடமை வந்து பார்த்திங்கன்னா 51 இருக்குது. அடுத்து 6 முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். 6 முதல் 14 வயது இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது 51 கே. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 14. மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுவதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 15. பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு எல்லாருமே நம்ம வந்து எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 16. தீண்டாமை ஒழித்தல் ஆர்டிக்கல் 17.
பட்டங்களை ஒழித்தல் ஆர்டிகல் 18. தீண்டாமை 17, பட்டங்கள் ஒழித்தல் 18. சுதந்திர உரிமை பற்றி கூறக்கூடிய சரத்து 19. இதில் மொத்தம் 6 சுதந்திர உரிமை இருக்குது. இது தேர்வில் பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக எடுத்திருந்தேன். காமனாக மொதல் 3 தெரிஞ்சுங்க, அடுத்த 3 நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேச்சுரிமை. நம்மளோட பேச்சுக்கு எந்த இடத்துல யாரும் தடை சொல்ல முடியாது. அது 19 1 A. அடுத்து ஆயுதம் இல்லாமல் நம்ம கூடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது 19 1 B. சங்கங்கள் கூட்டுறவு அமைப்புகள் அமைப்பதற்கு நமக்கு உரிமை இருக்குது. ஸோ அது ஆர்டிகல் 19 1 C. பேச்சுரிமை ஃபஸ்ட்டு, அடுத்து ஆயுதம் இல்லாமல் கூடலாம், அடுத்து சங்கங்கள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ABC. அடுத்தது ஸோ டி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் எங்கே வேணால் போகலாம், யார்கிட்டையும் நம்ம பர்மிஷன் கேட்கணுன்னு இல்லை. ஸோ அது பற்றி சொல்லக்கூடியது டி. அடுத்து எந்த பகுதியிலையும் நம்ம வசிக்கலாம். அடுத்து ஜி பார்த்திங்கன்னா விரும்பிய தொழில் பண்ணலாம். இந்தியாவுக்கு எந்த இடத்துக்கு வேணால் போகலாம், எங்கே வேணால் வசிக்கலாம், அடுத்து நம்ம விரும்பிய தொழில் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த சுதந்திர உரிமை 19 6 இருக்குது. அந்த 6 வரிசையாக பார்த்து வச்சுங்க. இது பொறுத்துக்களை கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. குற்றம் சாட்டப்பட்டவருக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை சரத்து 20. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரக்கான பாதுகாப்பு பெறும் உரிமை. ஸோ இது அடிக்கடி தேர்வில் கேட்டிருக்காங்க. சரத்து 21. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு பெறும் உரிமை 21. அடுத்து தொடக்க கல்வி பெறும் உரிமை. தொடக்க கல்வி பெறும் உரிமை சரத்து 21 A. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு உரிமை பார்த்திங்கன்னா சரத்து 22. அதாவது கைது பண்ணால் 24 மணி நேரத்தில் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்லாம் 22. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் சரத்து 23. அடுத்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தொழிற்சாலையிலோ இல்லை சுரங்கம் மற்றும் அபாயகரமான பாதுகாப்பற்ற பணியில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது 24. 14 வயதுக்கு உட்பட்டாங்க 14 அப்படின்னா இங்கே 24 அப்படின்னு ஆபச்சுங்க. அடுத்து எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் நமக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது சரத்து 25. ஸோ அதுக்காக எந்த மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கான எதிரான சுதந்திர உரிமை அதை பற்றி சொல்லக்கூடியது 27. அதாவது எந்த மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திர உரிமை பற்றி சொல்லக்கூடியது 27. சிறுபான்மையர் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பற்றி சொல்லக்கூடியது சிறுபான்மையரோடது, அது 29. மற்றும் சிறுபான்மையர் கல்வி நிறுவனங்களை நிறுவுதல் மற்றும் நிர்வகிக்கும் உரிமை சரத்து 30. ஸோ சிறுபான்மையர் கேள்வி வரும்போது நீங்கள் 29 30 இந்த ரெண்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் எழுத்து, மொழி, கலாச்சாரம் அவங்கள பற்றி பாதுகாக்கக்கூடியது 29. ஸோ அவங்க கல்வி நிறுவனங்களை நிறுவுதல் மற்றும் நிர்வகிக்கும் உரிமை 30. ஆண் பெண் இருபாலருக்கும் சம ஊதியத்தை பற்றி சொல்லக்கூடியது 39. கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்துது சரத்து 40. குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ வழிவகை செய்யும் உரிமை. குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் வாழ வழிவகை செய்யும் உரிமை சரத் 39 E. இதே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒன்று இருக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் சுரண்டலில் இருந்து பாதுகாக்கணும். குழந்தைகளோட ஆரோக்கியம் மற்றும் அவங்களோட சுரண்டலில் இருந்து பாதுகாக்கக்கூடிய சரத்து 39 F. அடுத்து கால்நடை வளர்ப்பு மற்றும் பசுவதை தடுப்பு பற்றி கூறக்கூடியது சரத்து 48. நினைவு சின்னங்கள் மற்றும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கலாச்சார இடங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது சரத்து 49. அடுத்து நிர்வாகத்தில் இருந்து நீதித்துறையை பிரிக்கிறாங்க. ஸோ அது சொல்லக்கூடிய ஆர்டிகல் 50. ஸோ 50 ஞாபகம் வச்சுங்க. நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிக்கிறது சரத்து 50. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பினை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியது 51. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பினை மேம்படுத்துதல் சரத்து 51. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான பகுதிகள் பார்க்கலாம். இது தேர்வில் அடிக்கடி கேட்கப்பட்டது. குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 2, அது சரத்து 5லேருந்து 11 வரை இருக்குது. பகுதி 3 இருக்குது, அது 12லேருந்து 35 வரை சொல்லக்கூடிய சரத்து அடிப்படை உரிமையை பற்றியது. அடுத்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அது பகுதி 4, அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரை. அடுத்து அடிப்படை கடமை. அடிப்படை கடமைனா பகுதி 4ல் 7 இருக்குது, அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 51 A. அடுத்து மத்திய அரசு. மத்திய அரசு பற்றி சொல்லக்கூடிய பகுதி 5, சரத்து பார்த்திங்கன்னா 52லேருந்து 151 வரைக்கும் இருக்குது.
அடுத்து மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பகுதி 6ல் இருக்குது. அதை பற்றி சொல்லக்கூடிய சரத்து 152லிருந்து 238 வரை. அடுத்து ஊராட்சி அமைப்புகள் வந்து பகுதி 9ல் இருக்குது. சரத்து 243லிருந்து அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 243ல் ABCDன்னு இருக்கும். O வரைக்கும் இருக்கக்கூடியது ஊராட்சி அமைப்புகளை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து நகராட்சி அமைப்பு பகுதி 9ல் 7 இருக்குது. அந்த O வரைக்கும் ஊராட்சி அமைப்பு முடிஞ்சிடும். அடுத்தது Pலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நகராட்சி அமைப்புகள். 243ல் Pலேருந்து 243ல் Z+Z. அடுத்து கூட்டுறவு அமைப்புகள், அதுவும் அதே தான். நான் ஊராட்சி, அடுத்து நகராட்சி, அடுத்து கூட்டுறவு அமைப்பு, இதெல்லாமே 9ல் தான் இருக்குது. இது வந்து 9Bயில் இருக்குது. 243ல் ZH முதல் 243 ZT வரை. மத்திய மாநில அரசுகளுக்கு இடைப்பட்ட உறவுகள். ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுங்க, 2 அப்படின்னு. பகுதி 11 வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகள் பற்றிய உறவுகள் பற்றி சொல்லக்கூடியது. 245லிருந்து 263 வரை. அடுத்து மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான பணிகள், இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 14 சரத்து 308லிருந்து 323 வரை. மத்திய மாநில அரசுகளுக்கான UPSC, TNPSC இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 14க்குள்ளே தான் இருப்பாங்க. தேர்தல் எலெக்ஷனை பற்றி சொல்லக்கூடியது பகுதி 15 324லிருந்து 329 வரை. அடுத்து ஆட்சி மொழி பற்றி சொல்லக்கூடியது பகுதி 17 சரத்து 343லிருந்து 351 வரை. அடுத்து நெருக்கடி நிலை பிரகடனம். ஸோ அதை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 18 சரத்து 352லிருந்து 360 வரை. அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா பகுதி 20 பேஸ் பண்ணி சரத்து 368 அடிப்படையில் தான் வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படும். அடுத்து தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு சலுகைகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி 21. இது 369லிருந்து 392. இது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ தற்காலிக இடைநிலை சிறப்பு சலுகைனா என்ன அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து பகுதி 21ல் தான் இருக்குது. இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 370.